காஞ்சிபுரம் பகுதியில் அம்மா உணவகத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து நிகழ்ந்திருக்கிறது. அது குறித்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். நோயாளிகள் மற்றும் ஆதரவற்றோருக்கான உணவகமாக இருந்த இந்த உணவகம் இடிந்து விழுந்ததால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பத்மநாபன். இப்ப காஞ்சிபுரம் பகுதியில தொடர் மழை காரணமாக உணவகத்தோட மேற்கூரை இடிந்து விழுந்திருக்கிறது. அந்த பகுதியில் தற்போதைய நிலவரம் என்ன? விபத்துல யாராவது பாதிக்கப்பட்டாங்களா? வணக்கம் புத்மா. காஞ்சிபுரம் மத்திய பகுதியில் அரசு மருத்துவமனை அமைந்திருக்கிறது. அந்த தலைமை மருத்துவமனை அருகே இருக்கக்கூடிய அம்மா உணவகம். அங்கே இந்த உணவகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நோயாளிகளும் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நோயாளிகளுடைய உறுப்பினர்களும் தொடர்ந்து இந்த உணவகத்தில் உணவு அருந்தி வந்தனர். நேற்று தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் தொடர்ந்து கனமழை பெய்கிறது. நேற்று இரவு முதல் பெய்த இந்த கனமழை காரணமாக நேற்று இரவு அந்த அம்மா உணவகத்தில் பார்த்தீங்கன்னா பால் சீலிங் மற்றும் ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா இடிந்து விழுந்திருக்குது. அதில் அந்த அதிர்ஷ்டவசமாக அந்த பணியாளர் யாரும் அந்த இதில் இரவில் இல்லை. இதனால் யாருக்கும் எந்த விதமான சேதமும் ஏற்படலை. தற்போது அந்த பால் சீலிங் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ஒயர்லாம் செஞ்சு அருந்து விழுந்திருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேதம் அடைந்திருக்கிறது. இதனால் உணவகத்துக்கு வரக்கூடியவர்கள் யாரும் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. காலை உணவகத்தில் சமைக்க வந்த பணியாளர்கள் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து தகவல் தெரிவித்திருக்கார்கள். உடனே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உணவகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழே விழுந்து அந்த பால் சீலிங் மற்றும் ஒயர்லாம் தூங்கி கொண்டிருக்கிறது. இதனால் இது என்னைக்கு இந்த பணிகளை முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. இதை உடனடியாக சரி செய்யணும். மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக அந்த குறைந்த விலையில் அம்மா உணவு தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் ஆரம்பித்து மக்கள் அன்றாட பசிய உணவை ஆற்றி வந்த நிலையில் தற்போது திமுக அரசு தொடர்ந்து அம்மா உணவகத்தை அங்கங்கே பராமரிக்க இல்லாமல் இந்த மாதிரி பணிகளை அதாவது அம்மா உணவகத்தை சரியாக பராமரித்தல் செய்து வருகிறார்கள். தொடர்ந்து இந்த அம்மா உணவு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அரசு தலைமை மருத்துவமனை அருகே இருக்கக்கூடிய இந்த செயல்பட்டு வந்தது. இந்த மருத்துவமனை சரியாக அந்த மருத்துவமனை அருகே இருக்கக்கூடிய இந்த அம்மா உணவகத்திலிருந்து பல முறை அந்த உணவு வரவர்கள் ஏதாவது பல இடத்துல அதாவது உணவகத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பழுதாகி இருக்கிறது. இதை சரி செய்யணும்னு கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் இதை அங்கே இருக்கக்கூடிய யாரும் சரி செய்யவில்லை. இதனைத் தொடர்ந்து நேற்று பெய்த கனமழை காரணமாக அதன் நேற்று இரவு இந்த அம்மா உணவகத்தில் இருக்கக்கூடிய அந்த பால் சீலிங் எல்லாம் ஒயர்லாம் எல்லாமே இடிஞ்சு விழுந்திருக்கிறது. இதில் யாருமே அதில் காயம் எதுவும் ஏற்படலை. ஆனால் இன்று காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா உணவு செயல்படாமல் இருக்கிறது. இதை என்னைக்கு இதை செயல்படாமல் தெரியல. தலைமை அரசு காஞ்சிபுரம் மட்டும் இல்லை, அதை சுற்றி உள்ள பகுதியில் இருக்கக்கூடிய வரக்கூடிய பொதுமக்கள் அதாவது நோயாளிகள் இங்கே குறைந்த விலையில் வரக்கூடிய இந்த உணவகத்தை நாடி வருகிறார்கள். அவருடைய உறவினர்களும் அது மட்டும் இல்லாமல் அங்கே அருகே இருக்கக்கூடிய எளிய மக்களும் இந்த உணவகத்தில் அன்றாட இந்த உணவகத்தை அருந்தி தங்களுடைய பசியை போக்கி வந்தார்கள். தற்போது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த அம்மா உணவு இருந்து விழுந்த நிலையில் இதை என்னைக்கு சீர் செய்வார்கள் என்று தெரியாமல் பொதுமக்கள் காலையிலிருந்து இதை பார்த்துட்டு செல்கிறார்கள். இதை உடனடியாக சரி செய்யவன அதாவது நோயாளிகளும் அவருடைய உறவினர்களும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்தனர். பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பத்மநாபன்.